சாதி என்பது அனைத்து இடங்களிலும் தள்ளி வைக்க வேண்டியது. தமிழக அரசு அறிவித்துள்ள பள்ளி அடையாள அட்டையில் சாதி பெயர் இருப்பதில் நாங்கள் உடன்படவில்லை. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சகாயராஜ் பேட்டி. தூத்துக்குடி மாநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் சாதனைகள், இந்திய தேசிய கட்டமைப்பு கதைகள் என்ற தலைப்பில் விளக்க கூட்டம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் மாணவர்களின் குரல் என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் அனைவருக்கும் சமமான கல்வி, வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர் கையில்தான் உள்ளது. ஆனால் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி அரசு. மத்திய பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று 4 முறை நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது, ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீட் தேர்வை எழுதிய மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி, ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் சீருடை வழங்கி வந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு வந்த திமுக அரசாங்கம் அரசு பள்ளிகளின் தரத்தை குறைத்து தனியார் பள்ளிகளை ஊக்குவித்து பெற்றோர்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார்கள். தனியார் பள்ளியில் படித்தால்தான், மேலும் கோச்சிங் சென்டர் படித்தால்தான் அரசு வேலை கிடைக்கும் என்ற நிலையை அரசாங்கங்கள் உருவாக்கிவிட்டது. எனவே மத்திய அரசு அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்க வேண்டும் என்று பல முறை போராட்டம் நடத்தியுள்ளோம். இதற்காகத்தான் மாணவர்களின் குரல் என்ற இயக்கத்தை ராகுல் காந்தி அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். சாதி என்பது அனைத்து இடங்களிலும் தள்ளி வைக்க வேண்டியது. தமிழக அரசு அறிவித்துள்ள பள்ளி அடையாள அட்டையில் சாதி பெயர் இருப்பதில் நாங்கள் உடன்படவில்லை என அவர் கூறினார். வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்களின் கையில்தான் உள்ளது. ஆனால் இன்றைய இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்கியுள்ளது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு. ஏன் என்று சொல்கிறோம் என்று கொண்டால், மத்திய பாரதிய ஜனதா அரசு பதவியேற்றதிலிருந்து 4 முறை நீட் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நீட் தேர்வுக்கு பிரிப்பராகியுள்ள மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 2016, 2021, 2024, 2025 மற்றும் கடந்த மே மாதம் கடந்த 4 முறை மற்றும் நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் நீட் தேர்வில் பிரிப்பராகும் மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி, சமமான ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாமல் கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவருக்கும் சீருடை என்ற அறிமுகப்படுத்தி அனைவருக்கும் சமமான கல்வி வழங்கினார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு வந்த திமுக அரசாங்கம் அரசு கல்வியின் தரத்தை குறைத்து தனியார் பள்ளிகளை ஊக்குவித்து பெற்றோர்களிடையே பெரும் மன உளைச்சலை உருவாக்கிவிட்டார்கள். அரசு பள்ளியில் படித்ததை விட தனியார் பள்ளியில் படித்தால் வேலைவாய்ப்பு அதிகமாகும் என்று பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் படித்த பிறகும் கோச்சிங் சென்டர்கள் சென்றால்தான் மருத்துவ படிப்புக்கோ இன்ஜினியர் பொறியியலாளர் படிப்புக்கோ செல்ல முடியும் என்ற ஒரு நிலையை அரசாங்கம் உருவாக்கிவிட்டது. எனவே இந்த அரசாங்கம் அனைவருக்கும் சமமான சீரான கல்வியை வழங்க வேண்டும் என்று கூறி நாங்கள் பலமுறை போராட்டம் நடத்தியுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாணவர்களின் குரல் இயக்கம் ராகுல் காந்தி அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். சாதிங்கிறது அனைத்து விதத்திலும் தள்ளுபடி செய்ய வேண்டியது. அதனால் அந்த காலத்தில் நாங்கள் உடன்படலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.